இன்றைய திரை இசை சூழலில் ஒரு திறமையான பாடகி 10 ஆண்டுகள் நிலைப்பதென்பதே பெரும் பாடு. அடுத்தடுத்து வருகின்ற எண்ணற்ற புதிய குரல்களால் எந்த ஒரு குரலும் மக்களின் மனங்களில் நிரந்தரமாக தங்க மறுக்கின்றன. பாடகிகள் திறமையாக பாடினாலும் கூட அவர்கள் திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கு தகுந்த பாடல்களும் அமைவதில்லை. ஆனால் தான் பாடிய 50 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பரபரப்பான பாடகியாக இயங்கியவர் எஸ். ஜானகி. தென்னிந்திய மொழிகள் மட்டுமன்றி இந்தி, ஒரியா என ஒட்டுமொத்த இந்தியாவையே தன் குரலால் வசியம் செய்த மாய குரலுக்கு சொந்தக்காரரான எஸ். ஜானகியின் இசை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பள்ளப்பட்லா எனும் குக்கிராமத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் எஸ். ஜானகி. முறையாக சங்கீதம் கற்காதவர்கள் என்றாலும் கூட அவருடைய தாய், தந்தை இருவரும் அற்புதமாக பாடக்கூடியவர்கள். சிறு வயதில் இருந்தே பாடும் திறன் எஸ். ஜானகியின் ரத்தத்தில் ஊறிவிட்டது. முறையாக சங்கீதம் கற்றவர்களை விட நன்றாகவே பாடக்கூடிய ஜானகி 10 பருவத்திலேயே குண்டூர் பகுதிகளில் பிரபலமான பாடகியாக ஜொலிக்க ஆரம்பித்தார். 50களின் மத்தியில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒப்பந்த பாடகியாக தன் திரை இசை பயணத்தை தொடங்கினார் ஜானகி. ஏவிஎம் தயாரிக்கின்ற எல்லா படங்களிலும் அவர் பாட வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தம். அப்படி மற்ற மொழிகளிலும் பாடிக்கொண்டிருந்த ஜானகியின் முதல் தமிழ் பாடல் மகதள நாட்டு மேரி படத்தில் இடம்பெற்ற கண்ணுக்கு நேரே மின்னிடும் தாரை பாடல். பி. ஸ்ரீனிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடினார் எஸ். ஜானகி. அதன் பிறகு ஜானகியை மக்கள் மத்தியில் பிரபலமடைய செய்த பாடல் தெய்வ பலம் படத்தில் இடம்பெற்ற மலரோடு விளையாடும் தென்றலே பாடல். 50களில் ஒரு சில தமிழ் படங்களில் பாடிக்கொண்டிருந்த ஜானகி 60களின் மத்தியில் தான் புகழ் வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கினார். கொஞ்சும் சலங்கை படத்தில் இடம்பெற்ற சிங்கார வேலனே தேவா எனும் பாடல் மூலம் ஜானகியின் மேல் புகழ் வெளிச்சம் பரவ தொடங்கியது. இசையமைப்பாளர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு இந்த பாடலை உருவாக்கியது. அதனை சரியான முறையில் பாடக்கூடிய பாடகி அமையவே இல்லை. அதன் பிறகு பாடகி பி. லீலாதான் ஜானகியின் பெயரை பரிந்துரைத்தார். ஜானகி பாடிய அந்த பாடல் அவரை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சென்றது. 60களின் இறுதி மற்றும் 70களின் தொடக்கத்தில் பி. சுசீலாவுக்கு அடுத்தபடியாக பெரும்பாலான இசையமைப்பாளர்கள் விரும்பக்கூடிய பாடகியாக வளர்ந்த ஜானகியின் இசை வாழ்வு உச்சம் பெற தொடங்கியது இளையராஜாவின் வருகைக்கு பிறகுதான். இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷின் படங்களில் ஜானகி பாடிக்கொண்டிருந்த போது இளையராஜா அங்கு உதவியாளராக வேலை செய்தார். அங்கிருந்தே ஜானகியின் அபார திறமை மீது இளையராஜாவுக்கு பெரும் நம்பிக்கை இருந்தது. தனக்கு முதல் பட வாய்ப்பு கிடைத்தால் அதில் நிச்சயம் ஜானகியை தான் பாட வைக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தார் இளையராஜா. அதன் பிறகு இளையராஜாவின் முதல் படமான அன்னக்கிடியில் 3 வித்தியாசமான பாடல்களை பாடும் வாய்ப்பை பெற்றார் எஸ். ஜானகி. அன்னக்கிடி உன்னை தேடுதே, மச்சான பாத்தீங்களா, சுத்தச்சம்பா, பச்சரிசி என 3 பாடல்களுமே 3 விதமான மனநிலையை பிரதிபலிக்கின்ற பாடல்கள். தான் காதலித்த காதலனின் திருமண வேலைகளை காதலியே விருப்பமுடன் செய்கையில் பாடப்படுவதாக உருவாக்கப்பட்ட சுத்தச்சம்பா பச்சரிசி பாடல் முழுவதிலும் உற்சாகம் கரை புரண்டு ஓடுகிற வண்ணம் பாடினார் எஸ். ஜானகி. தொடர்ந்து இளையராஜாவின் இசையில் பாடிக்கொண்டிருந்த எஸ். ஜானகிக்கு 16 வயதினிலே படத்தில் இடம்பெற்ற செந்தூரப்பூவே பாடல் முதல் தேசிய விருதை வாங்கி கொடுத்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு தென்னிந்திய பாடகிக்கு பாடலுக்கான தேசிய விருது கிடைப்பது மிக அரிது. ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஒலித்த செந்தூரப்பூவே பாடலின் வெகுஜன வெற்றியும் அதனை ஜானகி பாடியிருந்த விதமும் அவருக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்று தந்தது. 70களின் இறுதியில் இளையராஜாவின் வருகைக்கு பிறகு ஓர் இளம் பெண்ணின் ஆசைகளை, ஆவல்களை, குமுறல்களை, குதூகலத்தை, தாபத்தை தன்னுடைய குரலால் ஜானகி பிரதிபலித்த அளவுக்கு வேறு எந்த பாடகியும் பிரதிபலிக்கவில்லை. 16 வயதினிலை படத்தை தொடர்ந்து கவிக்குயில் படத்தில் இடம்பெற்ற குயிலே கவிக்குயிலே யார் வரவை தேடுகிறாய் பாடலில் ஸ்ரீதேவி எனும் 10 பருவ நாயகிக்கு ஜானகியின் குரல் அச்சு அசலாக பொருந்தி போனது. பஞ்சு அருணாச்சலம், கங்கை அமரன் என கண்ணதாசன், வாலிக்கு பிறகு ஜொலிக்க ஆரம்பித்த கவிஞர்களின் வரிகளுக்கு தன்னுடைய குரலால் உயிர் கொடுத்தார் எஸ். ஜானகி. தாயன்பை